குணத்துல கண்ணன், ஆன்மீகத்துல சிவபெருமான், வீரியம் மற்றும் போராட்டத்துல நீதியை நிலைநாட்டுறதுல முருகப்பெருமான், கடுமையை காட்டுறதிலும் பழிவாங்கக்கூடிய மனமும் பாதுகாப்பும் தரக்கூடிய காளியம்மன், விஸ்வாசம், அர்ப்பணிப்பு, மன வலிமையை கம்பேர் பண்ண ஆஞ்சநேய பெருமான், அன்பு, பாசம், செல்வ வளத்தை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி பார்வதி தேவி. யாரை சொல்லிக்கிட்டு இருக்கமா நீயே? இதெல்லாம் பொருத்தமானது யாரு? கால புருஷனுக்கு 8வது ராசியா வலம் வரக்கூடிய அங்காரகனான, அதாவது பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய பூமாதேவியால் வளர்க்கப்பட்ட செவ்வாய் பகவான அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. விருச்சிகம் அப்படின்னாவே யாருக்குமே பிடிக்காது, முதல் பாயிண்ட். ஆனால் அதை பற்றி யாருமே இவங்க கவலைப்படவே மாட்டாங்க. அட போடா, உனக்கு என்ன பிடிச்சா என்ன, பிடிக்கலனா என்னப்பா, நான் அப்படி தான் இருப்பேன், நான் உண்மையாக தான் இருக்கேன், நான் உண்மையை தான் பேசுவேன், எனக்கு இப்படியெல்லாம் ஜால்ரா அடித்து பேசுகிற பழப்பு தெரியாது, இப்படி என்கிட்ட வர்றவன் எல்லாமே உண்மையை பேசுகிறோம், இது சத்தமாக பேசினா தப்பு, இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் பஞ்சபூத தத்துவத்தில் இவங்க நெருப்பு மாதிரிங்க. பேசினாலே நீர் தத்துவத்தை சேர்ந்தவங்க, ஜல ராசி. அவங்களுக்கு சிந்தனை பார்த்தா ஒரு முகமாகவே இருக்காது, அப்படி ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும். ராசின்னு பார்த்தா பெண் ராசி நாங்கள் சொல்லுவோம். கோபத்தத்துவம்லாம் பார்த்தா ரொம்ப கடுமையானவங்க தான். ஆனால் எல்லாத்தையுமே உண்மை நேர்மைன்னு கண்டிப்பாக இருக்குங்க. கோடி ரூபாய் தர்றேன்ப்பா, இதை பண்ணிட்டு போயேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறதுனால அதை நீயே வச்சுக்கோ, இந்த கூளை கும்பிடு போடுற வேலையெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நீ போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, இப்படி தடாலடியாக பேசக்கூடியவங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி தூக்கி கொடுக்கறதுல மகாபாரத கண்ணனை நான் கம்பேர் பண்ணி சொன்னேன். ஏன்னு கேட்குறீங்களா? விஸ்வாசம், தியாகம், தைரியமாக இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி தனக்கு ஒருத்தவங்க துரோகம் செஞ்சுட்டா மன்னிக்கவே மாட்டாங்க, ஆனால் அதை வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் தன்னை நம்பி வந்தவங்களுக்கு உசுரையும் கொடுப்பாங்க. நீதிக்காக கடைசி வரைக்கும் போராடுவாங்க. தனக்கான உரிமையாகவே இறுதி வரைக்கும் தேடக்கூடியவங்க. பாசம், அன்பு, அழகு, செல்வ வளம் எல்லாமே குடும்பத்தோட ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் தரக்கூடியவங்க விருச்சிக ராசி. விருச்சிக ராசி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா தலைமை பண்புக்கு பொருத்தமானவங்க இவங்க. ஏன்னா போராளி, தளபதித்துவத்துக்கு உரித்தானவங்க இவங்க. ஒருத்தவங்க முன்னாடி நின்றுட்டாங்க அப்படின்னா மற்ற விஷயத்த அழகாக செஞ்சு முடிச்சிருவாங்க. தன்னோட சொந்த வேலையை கூட, தன்னோட சொந்த விருப்பங்களை கூட விட்டுட்டு ஒட்டு மொத்தமாக பொது நலத்துக்காக பாடுபட்டு வைக்கக்கூடியவங்க. இப்படிப்பட்ட விருச்சிக ராசி யாருக்குமே ஏங்க பிடிக்க மாட்டேங்குது? உண்மையாக இருக்காங்க, நேர்மையாக இருக்காங்க, எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறாங்க, எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறாங்க, பொதுவாக யோசிக்கிறாங்க, பொதுவாக நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்க. அப்புறம் ஏன் விருச்சிகத்தை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது? கலியுகத்தில் வாழ்கிறோம். உண்மையை பேசினாங்க, உண்மையை பேசினவங்க உருப்பட முடியுமா? முடியாது இல்லையா? அதனாலேயே விருச்சிகத்துக்கு பார்த்தோம்னா நிறைய இடங்களில் பகையாளிகளாக நிற்கிறாங்க. நிறையலாம் சொல்ல முடியாதுங்க, ஒட்டுமொத்த உலகமே எதிராக தான் நிற்குதுன்னு சொல்லிட்டு போகலாம். ஒருத்தர் வாய் கூட, ஏன் இவங்க பெற்றவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா அதுவா வீட்டில் இதுதான் தெண்டமாக இருக்குது, இதுதான் அப்படின்ட்டு வாய் பேசுவாங்க. அது விருச்சிக ராசி பெண்களுக்கெல்லாம் இன்னும் ஓவராக பேசி கொடுப்பாங்க. விருச்சிக ராசி புகுந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலையில தான் இருப்பீங்க. ஆண்களும் அதே மாதிரி தாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம். பெண்களை விட பாதிப்பு இவங்க பார்ப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா, தொழில் செய்யக்கூடிய இடத்துல எப்படியாச்சும் ஒன்று ஒழிச்சு காட்டி நிறைய பேர் எடுத்திருப்பாங்க, நிறைய சூழ்ச்சி பண்ணுவாங்க. நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஏன் போய் வாங்குறீங்க அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. அது உத்தியோகப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முன்னாடி பின்னாடி பேசுகிறாங்க. மேலதிகாரிகள் கிட்ட போட்டு கொடுக்கறது, நிர்வாகத்துக்கிட்ட போட்டு கொடுக்கறது, எப்படியாவது ஒரு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. தொடர்ந்து சங்கடத்தை சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. உண்மையாக உழைப்ப மாடு மாதிரி உழைப்பாங்க. ஆனால் அதுக்கு மொத்த கிரெடிட் பார்த்தீங்கன்னா மேலதிகாரி கூட வேலை பார்க்குறவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க.
இவங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம், நடிக்க தெரியாதுல்ல, நான் செஞ்ச வேலையை வந்து வெளிப்படுத்த தெரியறதில்ல. இதை சின்னதாக ஒரு கல்லடி நகர்த்திட்டு பாறையே நகருதுன்னு சொல்லக்கூடிய அந்த பொய்யெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு வராதுங்க. பாறை அளவுக்கு விஷயத்தை செஞ்சுட்டு கூட சின்ன கல்லை நகர்த்தின கூட வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? என்னத்துக்கு அதை போய் சொல்லிக்கிட்டு நான் தான் செஞ்சேன், அதுக்கான பலனை நான் அனுபவிச்சுட்டு போகாமல் இப்படி இருந்தால் எங்கங்க பிழைக்கிறது? இன்றைக்கும் விருச்சிக ராசி இப்போ யோசிப்பாங்க, எங்களை பற்றி நல்லாதாம்மா தெரிஞ்சு வச்சுருக்க அப்படின்னு. எதனால்? ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக நடக்குங்க. சுக்கிர பகவானினோட பயிற்சியோட காரணமாக உங்களோட ஜாதகத்தில் ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்குங்க. அந்த மாற்றங்கள் ஏற்றத்தையும் ஒரு சில இறக்கத்தையும் தரப்போகுதுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நிறைய இடங்களில் அலட்சியமாக கைவிட்டுறீங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. பதவி, பட்டம், பேர், புகழ்னு நீங்கள் தேடி போகாமையே உங்களை தேடி வரக்கூடிய நேரம் இதுங்க. ஒரு 2-3 மாதமாக பொருளாதாரத்தில் ரொம்ப டவுனுக்கு போயிட்டீங்க. ஆனால் இனி ஏற்றத்தை மட்டும்தாங்க சந்திக்க போகிறீங்க. இது வரைக்கும் இருந்த கஷ்டத்தில் இருந்து எல்லாமே நீங்கள் வெளிவர போகிறீங்க. இத்தனை நாளாக இருந்த கஷ்டத்தில் இருந்து வெளிவர போகிறீங்க. உங்களை விட்டுட்டு போனவங்க எல்லாருமே தேடி வரக்கூடிய நேரம்ங்க. இனி ஏற்றத்தை மட்டும்தாங்க பார்க்க போகிறீங்க. புரியுதுங்களா? ஏன்னா செல்வ வளத்துக்கு அதிபதினா சுக்கிர பகவானினுடைய அமைப்பு வந்து உங்களுக்கு சாதகம். ஒரு மனுஷன் நல்லா இருக்கானா, நிம்மதியாக இருக்கானா, நல்ல காரு பங்களான்னு சந்தோஷமாக இருக்கானா, அவன் போகிற இடம் ஃபுல்லாக சந்தோஷம் ததும்புதான். அதுக்கு காரணக்கர்த்தாவாக சுக்கிர பகவான் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தாங்க விருச்சிகத்துக்கு அமைய போகுது. புரியுதுங்களா? அது என்ன ஏது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேங்க. அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் அமர போகிறாரு. இவர் வந்து என்னங்க, 7க்குரியவர். திருமண வரிய ஸ்தானத்தோட அதிபதியான சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்றதுனால இனி திருமணத்தில் இருந்து வந்த பாதிப்புகள், தடைகள் எல்லாமே நிவர்த்தியாக போகுதுங்க. அடுத்தடுத்த திருமண பயிற்சிகள், சுப காரியங்கள் நடக்கக்கூடிய யோகம் உண்டாகுது. ஆல்ரெடி திருமணமானவங்க, பிரிஞ்சு போனவங்க, அப்படி இருக்கவங்க கூட கணவன் மனைவிக்கிடையே சமாதானம் உருவாகுங்க. ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாவே நம்ம மனைவின்னு சொல்லுவோம், வாழ்க்கை துணைன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ இவர் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வரன் பார்த்துட்டு இருந்தீங்க, தடைப்பட்டு போச்சு, கல்யாணம் வரைக்கும் போய் கூட அது வந்து முடிவாகி நின்று போச்சு, இல்லை திருமணமான கொஞ்ச நாட்களில் பிரிஞ்சிட்டோம், இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும், இல்லை ஆல்ரெடி பிரிஞ்சிட்டோம், டிவோர்ஸ் ஆயிடுச்சு, மறுமணத்துக்கு வரம் பார்த்துட்டு இருக்கேன், இப்படி இருந்தாலும் கூட சரிங்க. திருமணம் அப்படிங்கிற ஒரு உறவுக்கு நீங்கள் வந்து பொருத்தமாக நிறைய யோகங்கள் உங்களுக்கு அமைய போகுது. விருப்பமான ஒரு வாழ்க்கை, தனம் கூட உங்களுக்கு அமையலாங்க. இல்லை காதலை வந்துட்டு பல வருஷமாக காதல் பண்ணிட்டு இருக்கோம், 2 வீட்லேயும் ஒத்துக்கல, இப்போ முயற்சி பண்ணுங்க, 2 வீட்டோட சம்மதத்தோட ஜாம்னு கல்யாணம் பண்ணலாங்க. அதே மாதிரி அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது கூட்டு தொழில், கணவன் மனைவி சமுதாய நாட்டம், அங்கீகாரம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டங்க. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறது நல்ல நல்ல நண்பர்களை கிடைக்க வைக்குங்க. நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. பிரிஞ்சு போன நண்பர்களை சொல்கிறேங்க, அவர்கள் மூலமாக நல்லது நடக்கும். இதில் கணவன் மனைவி ஒத்துமை காரணமாக சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் கூட இப்போ உருவாகுங்க. அப்படி உருவாச்சுன்னா ஆணும் பெண்ணும் துணையாக இருந்து தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. திருமணம் எல்லாமே சிறப்பாக அமையும். ஏற்கனவே கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகுங்க. விவாகரத்து ஆனவங்க கூட 2வது திருமணத்துக்கான அமைப்பு இருக்குதுங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இசை, கலை, கட்டுரை, இது போன்ற கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே சுக்கிரன் 12க்குரியவர். சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு. வெளிநாட்டுக்கு வேலை போகணும், வெளிநாட்டில் தொழில் செய்யணும், வெளிநாட்டுக்கு போய் நல்லா ஜாலியாக இருந்துட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடாகக்கூடிய
போகக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க. சுக்கிர பகவான் அமைப்பு இருந்தால் மட்டும்தாங்க பறந்து போக முடியும். ஸோ விருச்சிக ராசி பறந்து போகலாம். அதே மாதிரி பணவரவு தாராளமாக இருக்கும். தகவல் தொடர்பு துறையில் வெளிநாட்டுக்கு போயிட்டு நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படுது. இதோட குருவோட நட்சத்திரத்தில் சுக்கிர பகவானினுடைய பயணம் அப்படிங்கிறது எதிர்பாராத பணவரவு கொடுக்குங்க. கடகராசி அப்படிங்கிறதே குருவுடைய நட்சத்திரம் தான். அதே போல் பணம் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாகும். குழந்தைகள் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ண போகிறாருங்க. இதனால் நிறைய பயணங்கள் போவீங்க. அதில் மாற்றம் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். வேலையில் மாற்றம், விரும்பிய இடமாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே அமையக்கூடிய காலகட்டங்க. வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா அற்புதமாக வியாபாரத்தை பல மடங்கு உயர்வுக்கு கொண்டு போக